ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவனை பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ 2020-21-22க்கு முன்னாலலாம் ஒரு பெரிய கடப்பாறை லைனப்பே வச்சுருந்த டீம் வந்து 2021-22ல் வந்து கலைஞ்சு போச்சு. எப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து மினி ஆக்ஷனில் விட்டுட்டாங்க. அண்டு பொலார்ட் ரிட்டைர்மெண்ட்டு, ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சரை எடுத்தும் அவர் ப்ளே பண்ணாதது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மைனஸாக இருந்துச்சு. பட் இப்போ அந்த கடப்பாறை லைனப்பை திரும்ப ரீபில்டு பண்ணி வேறு லெவல் டீமாக மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்காங்க. என்னதான் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் போயிருந்தாலும் அவங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஜிடிஏ ஒரு டைம் ஃபைனல் கூப்பிட்டு போயிருக்காரு, ஒரு டைம் வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் மும்பையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐபிஎல் ஆக்ஷனில் அவங்க வந்து கோட்ஷியை 5 crore கொடுத்து எடுத்தது, அண்டு 15 lakhsக்கு வந்து ரொமாரியோ ஷெஃபர்ட்டை வந்து ட்ரேட் பண்ணி வாங்கினது, இதெல்லாமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் 2 சூப்பரான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கேவை நீங்கள் குட்டி மலிங்கா வச்சுருக்கீங்களா? நாங்கள் வந்து மலிங்காவோட சிஷியனை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நுவான் துஷாரா அண்டு மதுன் ஷனக்காவை எடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல பிக்குன்னு சொல்லலாம். நுவான் துஷாரா வந்து அவருமே மலிங்கா மாதிரி சூப்பராக பவுலிங் போடுறாரு. மதுன் ஷனக்காவை ஆல்சோ வேர்ல்டு கப்பில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க டீமுக்கு நிறைய மேட்சஸை க்ளோஸாக எடுத்து போய் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட்டு ஃபைண்ட் எதுன்னு சொல்லலாம்னா நேஹல் வாதாரா அண்டு திலக் வர்மா தான். 2 பேருமே குட் பிளேயர்ஸு. திலக் வர்மா வந்து இந்தியன் டீம்லாம் ப்ளே பண்ணிட்டு வராரு. அண்டு மும்பை இந்தியன்ஸ் கோச்சஸ் வந்து பொலார்ட், ஜெயவர்தனே, மலிங்கா இவங்களாம் இருக்காங்க. ஓவராலாக ஒரு கடப்பாறை டீமை வந்து பில்டு பண்ணி வச்சுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். எம்ஐயோட பிளேயிங் லெவன் வந்து ரோஹித் சர்மா அண்டு இஷான் கிஷன் 2 பேருமே ஓப்பனர்ஸு, இந்தியன் ஓப்பனர்ஸ் ஆல்சோ. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யாருன்னா ஒருத்தவங்க நின்று மேட்ச்சை எடுத்துகிட்டு போவாங்க. அண்டு ரோஹித் சர்மாவுக்கு வந்து கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இல்லாததுனால அவருமே இப்போ நல்லா ஆடுவார்னு பார்க்கலாம். இஷான் கிஷன் வந்து என்னதான் இந்தியன் டீம் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவருக்கு சான்சஸே மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஐபிஎல்ல நல்லா ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அண்டு பயமரியா சிங்கக்குட்டி ஃபஸ்ட்டு பால்லேருந்து 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இஷான் கிஷனுக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு. தேர்ட் பொசிஷனில் வந்து சூரியகுமார் யாதவ் ப்ளே பண்ணுவார். அவர் வந்து நம்பர் 1 T20 பிளேயர். என்ன தான் ஒன் டேவில் வந்து அவருக்கு ரெக்கார்டு அதிகமாக இல்லாட்டாலும் T20 வந்தாலே ஸ்கை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். நம்பர் 4 வந்து திலக் வர்மா. அவர் வந்து லாஸ்ட் இயர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த இயர் இந்தியன் டீம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது, அவருமே நல்லா பண்ணுவார். டிம் டேவிட் ஆஸ்திரேலியா பொலார்ட்னே சொல்லலாம். பொலார்டுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து எடுத்திருக்காங்க டிம் டேவிட்டு. அவர் வந்து கேமை க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அவருமே லாஸ்ட் இயர் நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தார் அவங்க டீமுக்கு. 6th பொசிஷனில் வந்து ஹர்திக் பாண்டியா ப்ளே பண்ணுவார். இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா அவர் நல்லாவே ப்ளே பண்ணுவார் மும்பை இந்தியன்ஸ்க்கு. பார்க்கலாம், இன்ஜுரி எதுவும் வராமல் இருந்தால் ஓகே தான். ரொமாரியோ ஷெஃபர்ட்டை 50 lakhsக்கு ட்ரேட் பண்ணாங்க. அது ஒரு குட் ட்ரேட்னே சொல்லலாம். அவர் செம ஃபார்மில் இருக்கார். பவுலிங்கும் நல்லா போடுவார். ஹிட்டர்னே சொல்லலாம். பெரிய பெரிய 6லாம் ஆடக்கூடிய பிளேயர் தான் ரொமாரியோ ஷெஃபர்ட். நெக்ஸ்ட்டு ஜொரால்ட் கோஷி. இவர் வந்து 5 crore கொடுத்து எடுத்தாங்க. பவுலிங் அண்டு ஸ்லோவர் பவுன்ஸ்லாம் சூப்பராக போடுவார். பும்ரா எம்ஐ டீமோட கீப் பவுலர்னே சொல்லலாம். லாஸ்ட் ப்ளே பண்ணலை இன்ஜுரினால. இந்த ரிட்டர்ன் கம்பேக் கொடுத்துருக்காரு. எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். அண்டு ஸ்ரேயஸ் கோபால் இவர் ஒரு நல்ல பிளேயர். ஸ்பின்னர் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பியூஷ் சாவ்லா லாஸ்ட் இயர் அவங்களோட பவுலிங் யூனிட்லேயே அதிக லீடிங் விக்கெட் எடுத்திருந்தவர் பியூஷ் சாவ்லா தான். மேபி இவரோட லாஸ்ட் இயராக இருக்கலாம். கப் அடிச்சுட்டு அனுப்புறதுக்காக அவரை பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. அது இல்லாமல் இம்பேக்ட் பிளேயரில் வந்து யார் வருவாங்கன்னா நேஹல் வதேரா. அவர் ஒரு குட் டொமஸ்டிக் ரெக்கார்ட்லாம் வேறு லெவலில் ரெக்கார்டு வச்சுருக்காரு. லாஸ்ட் இயருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் மும்பை இந்தியன்ஸ்க்காக. அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் வந்து பேக்கப்புக்கு நிறைய பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து முகமது நபி. இவர் வந்து ஆப்கானிஸ்தானோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னே சொல்லலாம். ரொம்ப வருஷமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு ஆப்கானிஸ்தானுக்கு. கிட்டத்தட்ட T20ல் 110 மேட்ச் ஆடிருக்காரு. 2100 ரன்னு கிட்ட அடிச்சிருக்காரு முகமது நபி. நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்கன் பிளேயர் வந்து நுவான் துஷாரா. அவருமே நல்லா ப்ளே பண்ணுவார். மலிங்கா மாதிரி ப்ளே பண்ணிட்டுருக்காரு. மலிங்காவோட ட்ரைனிங்கில் தான் இவரும் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. மதுன் ஷனக்கா இவருமே ஒரு ஸ்ரீலங்கன் பெஸ்ட்டு பிளேயர்னே சொல்லலாம். இவர் வந்து நல்லா லாஸ்ட் இயர் பவுலிங்லாம் சூப்பராக போட்டு முக்கியமான மேட்ச்லாம் ஆடி கொடுத்துருந்தார். வேர்ல்டு கப்லேயே பார்த்துருக்கலாம் ஸ்ரீலங்கா. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.